5/5/25 திங்கள் காலை பிரேக்ஃபாஸ்டை முடித்து கசோல் யாத்திரை. கசோலுக்கு போகும் வழியில் மணாலிக்கும் குழுவுக்கும் இடையில் போகும் வழியெங்கும் பலூன் மற்றும் ராஃப்டிங் நடத்துமிடங்கள். நாங்கள் தும்பி மற்றும் டிரைவருக்கு தெரிந்த ஓரிடத்தில் ராஃப்டிங்க்கு தயாரானோம். ராஃப்டிங்குக்கு ஒரு நபருக்கு 800 ரூபாய், கூடவே கோட் வாங்கவும் 100 ரூபாய், அப்படி 900 ரூபாய் ஒரு நபருக்கு ஆனது. 2 ராஃப்ட்ஸ்களில் அனுபவமிக்க ராஃப்டை செலுத்துபவர்கள் உதவியால் 2 கிலோமீட்டர் பயணித்தோம். 2 கிலோமீட்டர் என்று சொன்னாலும் 1 கிலோமீட்டர் தூரம் போல் தோன்றியது. ராஃப்டிங் முடிந்ததும் குழுவில் இருக்கும் வைஷ்ணோ மாதா தேவி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தோம். அதன்பின் கசோல் நோக்கி பயணம். ஐந்து மணியளவில் கசோலை அடைந்தோம். நதி அருகே பார்வதி வேலி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் 3 டென்ட்டுகள் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. வித்தியாசமான அனுபவம். கசோலில் முக்கியமாக ஒரு போதை பவர் கேக் சாப்பிடாமல் வந்தால் பேரிழப்பாம். எனவே அதையும் ருசித்தோம். பவர் கேக் ஒன்றுக்கு 800 ரூபாய். 2 வாங்கி இரவு உணவிற்கு பின் எல்லோரும் பகிர்ந்து கொண்டோம். அதன்பின் கேம்ப் ஃபயர் முடித்து டென்டில் தூக்கம். அதிகாலை 3 மணிக்கு நாய்கள் குரைத்து உறக்கம் போனது. உடனே சிந்தூர் ஆபரேஷனுக்கு பதிலாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஏதும் நடந்தால் என்னாகும் என்ற பயம் தொற்றிக்கொண்டது. இமாலயன் மலைகளுக்கு இடையில் இரவு உறக்கம் வர மறுத்தது. நமசிவாய மந்திரம் இருக்க நமக்கு ஏன் பயம்? 5 எழுத்து மந்திரம் சொல்லி சிறிது நேரத்தில் தூங்கியே போனேன். 6/5/25 செவ்வாய் காலை பிரேக்ஃபாஸ்டை முடித்தபின் டென்ட்களை வெக்கேட் செய்து ஒரு லக்கேஜ் ரூமில் எங்கள் பொருட்களை வைத்தபின் கசோல் லோக்கல் சைட் சீயிங்க்கு நடந்தே போனோம். கசோலில் வித்தியாசமான காட்சிகள், அனுபவங்கள், கிராமிய வீடுகள்,
தெருக்கள். பொதி சுமக்கும் கோவேறு கழுதைகள். இவைகளை எல்லாம் கண்டு ரசித்த பின் வேனேறி மணிகிரன் எனுமிடத்திற்கு பயணமானோம். ஒரு சிக் குருத்வாரா சென்று அன்னதானம் உண்டோம். அங்குள்ள ஹாட் ஸ்ப்ரிங்கில் கொதிக்கும் நீரூற்று குளிக்கவும் செய்தோம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் 11,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இடமாம் அந்த பார்வதி வேலி என்று அழைக்கப்படும் இடம். மணிகிரன் சிவாலயத்தில் தரிசனம் செய்து வணங்கிய பின் அங்குள்ள கொதிக்கும் தீர்த்தத்தில் வழிபாடாக அரிசி மற்றும் கடலை நூலில் கட்டி வேக வைத்து பிரசாதமாக எடுத்துக்கொண்டோம். பின் மணிகிரனில் சின்ன ஷாப்பிங். ஐந்து மணிக்கு கசோலிலிருந்து லக்கேஜுகளை எடுத்து பண்டர் எனுமிடத்தில் இறங்கினோம். வேன் டிரைவருக்கு நன்றி சொல்லி டிப்ஸ் கொடுத்து வழி அனுப்பினோம். அங்கு இரவும் உணவும் உண்டோம். 9:15க்கு அங்கிருந்து வெக்கேஷன் எக்ஸ்பிரஸில் நாங்கள் டெல்லிக்கு பயணம் செய்ய வேண்டும். வால்வோ பஸ் வந்ததும் ஏறி அமர்ந்தோம். அயர்ந்து தூங்க கண்விழித்த போது காலை 6 மணி. பஸ் டெல்லியை நெருங்கி கொண்டிருந்தது. 7:25 காலை 7:30க்கு பஸ்ஸிலிருந்து இறங்கி எங்களுக்காக காத்திருந்த வேனில் டாக்கா இன் ஹோட்டலுக்கு பயணமானோம். அதுவரை எங்களுக்கு வழிகாட்டி உடன் பயணித்த தும்பிக்கு டிப்ஸ் கொடுத்து நன்றி கூறி வழி அனுப்பினோம். பின் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து இந்திரா காந்தி மியூசியம் சென்றோம். மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தி வாழ்ந்த வீடு. முன் பிரதமர் இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்ட இடம். இவையெல்லாம் கண்டபின் கேரளா ஹவுஸ் கேண்டீனில் ஃபிஷ் ஃப்ரை உடன் கேரள உணவு உண்டோம். அதன்பின் லோட்டஸ் டெம்பிளுக்கு.
அதன்பின் குதப் மினாருக்கு. கடந்த வருடம் வந்த இடம்தான் என்றாலும் புதுமைதான். அதன்பின் இந்தியா கேட் சென்று அங்கு சிறிது நேரம் செலவிட்டோம். இரவு 7 மணிக்கு டாக்கா இன் வந்து தூங்கினோம். 8:25 வியாழன் காலை பிரேக்ஃபாஸ்டை முடித்தபின் வேன் அக்ஷர்தாம் பார்க்கிங்கில் எங்களை இறக்கியது. அக்ஷர்தாமுக்கு சென்றோம். அரிய காட்சிகளை கண்டபின் அங்குள்ள ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டோம். மலிவான விலையில் நல்ல ருசியான உணவு மற்றும் இனிப்பு வகைகள் அங்கு கிடைத்தது. கொஞ்சம் ஸ்வீட்ஸை வாங்கியும் கொண்டோம் வீட்டிற்கு கொண்டு செல்ல. அடுத்து ராஜ்கட் சென்று தேச பிதாவின் சமாதியை கண்டு அஞ்சலி செலுத்தினோம். அதன்பின் ரெட் ஃபோர்ட்டுக்கு சென்றோம். சென்ற ஆண்டும் வந்த இடம்தான் என்றாலும் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம். அதன்பின் சாந்தினி சவுக்கில் இறங்கி ஷாப்பிங் நடத்தினோம். ஷாப்பிங் முடிந்தபின் காத்திருந்த வேனில் ஏறி 7 மணியளவில் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தோம். வேன் டிரைவர் சஞ்சய்க்கு டிப்ஸ் கொடுத்து நன்றி சொல்லி விடைபெற்றோம். இரவு உணவு உண்டபின் கேரளா எக்ஸ்பிரஸில் ஏறினோம். இனி 2 இரவும் 2 பகல்களும் தங்கும் வீடாகவிருக்கும் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி அமர்ந்தோம். 9:25 வெள்ளிக்கிழமை பகலும் இரவும் கடந்தது. 10:25 சனிக்கிழமை ஜோலார்பேட்டில் காலை உணவு. ஈரோடில் மதிய உணவு வாங்கி ட்ரெயினில் உண்டோம். அன்று மதியம் 1:30 பாலக்காட்டில் நாங்கள் 8 பேர் இறங்கினோம். அதே ட்ரெயினில் அருண் திருச்சூர் வரை சென்று அங்கிருந்து இடுக்கி மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடிவு. அதுபோலவே விநாயகம் திருவனந்தபுரம் அவனது மருத்துவக் கல்லூரிக்கு அந்த ட்ரெயினில் செல்ல முடிவு. இருவரையும் வழி அனுப்பி பாலக்காடிலிருந்து 3 மணிக்கு பிற்பகல் ஷொர்ணூர் ட்ரெயின் ஏறினோம். அங்கிருந்து 6 மணிக்கு நிலம்பூர் ட்ரெயின் கிடைத்தது. நிலம்பூரில் இறங்கி ஏகദേശம் 8:30 மணி அளவில் வீட்டை அடைந்தோம். ஒவ்வொரு பயணமும் நமக்கு தரும் மகிழ்ச்சியும் அனுபவங்களும் கிடைத்தற்கரியதானவை. அதை தந்த இறைவனுக்கு நன்றி. அத்துடன் எங்களுடன் இதுவரை பயணித்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திப்போம். வணக்கம்.